இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஊரில் ஒரு காடு இருக்கு. அந்த காட்டில் எந்த பேய்ங்க யாரையுமே வாழ விடாது. பேய்ங்க எல்லாத்தையும் துரத்தி அடிக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேய் ஒரு காட்டில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் துரத்தடிக்கும். அதனால இந்த பையனுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. இந்த காட்டில் என்னதான் இருக்குதுன்னு பார்க்க போகலான்னு போக ஆரம்பித்தான். போனோடனே நடக்கிறான். நைட் டைமில் நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த மரங்கள்லாம் சலன்னு ஆடுது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ சத்தம் வருது. இங்கே வா இங்கே வான்னு சத்தம் வருது. அப்புறம் பேய் பின்னாடி நிற்கிறது. அவனுக்கு சந்தேகம் வருது. நீ சாவ போகிற இன்னைக்கு சத்தம் வருது. நீ சாவ போகிற இன்னைக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அள்ளு விட ஆரம்பிச்சிடுச்சு. கத்த ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பிக்கிறான். பார்த்தா பேய் மரம். இன்னைக்கு நீ சாவ போகிற வாய் என்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பேய் கையை பிடிச்சிடுச்சு. கையை பிடிச்சோன்னே பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்து வாழ்ந்து ஓடுறான். ஒரே ஓட்டமாக ஓடுறான். ஓட்டின உடனே அந்த பேய் அவனுக்கு தூக்கி பிடிக்குது. தூக்கி கீழே கடாச பார்க்குது. அந்த டைமில் அவன் என்ன பண்ணுறான்னா, கருப்பு சாமி என்னை காப்பாத்து அப்படின்னு வேண்ட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த சாமி வேட்டைக்கு வருது. அந்த காட்டில் சல்னு வருது. வந்த உடனே அந்த ஆத்மாவை சாவடிக்குது. சாவடிச்ச உடனே அந்த பையன் மயக்கம் அடிச்சு அங்கேயே விழுந்துட்டான். விழுந்ததுக்கு அப்புறம் அந்த கருப்பு சாமி அந்த காட்டுக்கே காவலுக்கு இருக்குது. அப்புறம் காலையில் இவன் ஆனோடனே ஏஞ்சி வர ஆரம்பிச்சிட்டான். வந்தோடனே இந்த ஊர் சனங்க எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி. நைட்டு ஃபுல்லாக காட்டில் இருந்துட்டு உயிரோடு வரானே அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த காடு நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வரப்போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இந்தமாரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் வீடியோவாக போடுறேன். பாய், டேக் கேர் ஆல். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.